வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா நம்ம சிவநாடி முத்துவேலு இவங்க 2 பேரும் அந்த நம்ம கார்த்தி விரிச்ச பஜன்லால் சேட்டு வலையில விழுந்துறாங்க. பணத்தை பஜன்லால் செட்டில் பண்ணிடுவாரு. நம்மளுக்கு நைட்டோடி நைட்டா பணத்தை திரட்டி காலையில தந்துருவாங்க. எப்படியும் காலையில நம்ம அந்த 5 கோடி ரூபாய அந்த சேட்டு பையனுக்கு கையில கொடுத்துக்கிட்டு பத்திரத்தை வாங்கிடணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடையில் வீடியோ ஃபுட்டேஜ் இந்த சிவநாடிய முத்துவேலும் பணத்தை கலெக்ட் பண்ண பஜன்லால் வீட்டுக்கு பேசின அந்த ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சேட்டுக்கிட்ட வச்சு தொலியை உரிக்கிறாங்க. நீ தான் பத்திரத்தை 5 கோடி ரூபாய்க்கு இந்த சிவநாடிக்கு விற்கலாம் அப்படின்னு நீ பேரும் பேசியிருக்கிய, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ பணத்தை தருவியா பத்திரத்தை தருவியா, நீ பணத்தை அவன்கிட்ட வாங்கலாம் நீ ஐடியா போட்டிருக்கிறியா, விடமாட்டோம் அப்படின்னு நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு அதிகாரி தொலியை கலத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா சேட்டோட பையன் இந்தாங்க என்னை விட்டுட்டா போதும், உங்கள் பத்திரம் என்ன இருக்குது, நீங்கள் 5 கோடி ரூபா அப்பா தந்துக்கிட்டு அதுக்குள்ளே வட்டியும் தந்தா போதும், எனக்கு வேறு வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா கைக்கு பத்திரம் போயிடுது. அதே நேரத்தில் கால்நாட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம ராஜா பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எம்எல்ஏ வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. சாமுண்டேஸ்வரியை வாரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடை பார்த்தா நம்ம ரேவதி எங்கள் அம்மா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், கால்நாட்டு விழா நல்லபடியாக நடக்கணும், என் கணவர் ஆசைப்பட்டபடி இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே தான் பரமேஸ்வரி அம்மா அவங்க கணவருக்கு சண்முகம் ஏட்டுக்கு திதி கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோவை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அடடா, இது ஏட்டு சண்முகம் ஆச்சா, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேராது இவரோட வாக்குமூலத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இவங்கள பற்றி தெரியறதுக்கு தான் என் கணவர் எல்லாம் இவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா போதும், 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு இருந்தாங்க. அப்போனா இவங்களுக்கு தான் எங்கள் பாட்டியோட சாவின் மர்மம் தெரியுமே, 2 குடும்பமும் சேரது ஈஸி, இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல அறக்க பறக்க ஓடுறாங்க நம்ம ரேவதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் நம்ம மயில் வாகனம் சிவநாடி முத்துவேல்கிட்ட தந்திரமாக பேசி பஜன்லால் சேட்டு அப்படின்னு ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க. அவர் எவ்வளோ நாளும் பணம் தருவார், எனக்கு கொஞ்சம் கம்சன் கிடைக்கும், உங்களுக்கு பணம் தேவை இருக்குல்ல, உங்களை ரெடி பண்ணி விட்டா அதுக்காக தான் நாங்கள் கம்சனுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு மயில் வாகனம் பேசி சிவநாண்டியை வலையில் விழ வச்சுட்டாங்க. பஜன்லால் அட்ரஸை கேட்டுட்டு அங்கே போகிறாங்க. எங்களுக்கு எப்படியாவது 5 கோடி ரூபா ரெடி பண்ணி தாங்க, நாங்கள் எவ்வளோ வேணாலும் வட்டி தரோம், அப்போ 4% வட்டி, தாராளமாக அது நாங்கள் 5 கோடி ரூபா வாங்க நேரம் வட்டியெல்லாம் நீங்கள் கவலைப்படண்டா, அதெல்லாம் நாங்கள் தந்துடுவோம். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, நான் 1% இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாதத்துக்குள்ளே தான் எடுத்துக்கிட்டு தான் நான் தருவேன், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பத்திரங்கள்லேயும் உங்கள்கிட்ட சைன் வாங்குவேன், இதெல்லாம் என்னோட சேஃப்டிக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல வசமாக சிக்க வச்சுறாங்க. சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பணத்தை எல்லாம் புரட்டிட்டு நாளை காலையில் தந்துடுவேன், நாளை காலையில் 9 மணிக்குள்ளே தந்து ஆகணும், அந்த இடத்தோட பத்திரத்தை எங்களுக்கு வாங்கணும், அதனால் அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு பஜன்லால்கிட்ட பேசுகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சந்திராவுக்கும் கால் பண்ணி ஓகே ஆகிட்டு நாளை காலையில் 5 கோடி ரூபா கிடச்சிரும், அந்த டிரைவர் பையனுக்கு மூஞ்சில் கரியை பூசத்துக்கு சரியான நேரம், நம்ம சேட்டுட்ட பையனுக்கிட்ட அந்த 5 கோடி ரூபாயை கொடுத்துக்கிட்டு பத்திரத்தை வாங்கிடணும். அதே நேரத்தில் அவன் எங்கே கொண்டு அந்த அநாத ஆசிரமத்துக்கு கால் நாட்டானி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம சிவநாடியும் முத்துவேலும் அதுக்கெல்லாம் செக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த பஜன்லால் சேட்டே நம்ம செட் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா இந்த எவிடன்ஸ் இங்கே முத்துவேலும் சிவநாடியும் பேசினாங்க நம்ம பஜன்லால்கிட்ட, அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கார்த்திய மயிலும் சேர்ந்து சேட்டுக்க பையன்ட்ட போகிறாங்க. இந்த பாரு, சிவநாடி முத்துவேலு 2 பேரும் 5 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த 50 கோடி ரூபா நாங்கள் தாரோம் அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இடம் நீ எப்படி அவனுக்கு கொடுக்கலாம் சிவநாட்டிக்கும் முத்துவேலுக்கும் அப்படின்னு தொலியை கலத்தி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியோட போலீஸ் அதிகாரி ஃப்ரெண்டு வராங்க. இவனெல்லாம் சரிப்படாத நில மோசடியில் சிக்க வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் பயந்து ஐயையோ நான் தந்துறேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல பத்திரத்தை நம்ம கார்த்தி கையில் கொடுக்குறாங்க. இங்கே எம்எல்ஏ கால் நாட்டதுக்கு வராங்க. அவங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு
கால் பண்ணி இந்த பாருங்கம்மா நீங்களும் வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் அந்த பேச்சை மறுப்பு தெரிவிக்காம முடியாமல் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து திக்குமுக்கு ஆடிறாங்க. அதே நேரத்தில் சந்திரகலா அக்கா நீ எப்படியும் வந்து போகக்கூடாது இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு வந்து இது என்னோட மான பிரச்சனை, அவன் வந்து என்னை தூக்க வச்சிருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதி கலங்கி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே கட்டத்தில் எங்கள் அம்மா இந்த ஃபங்க்ஷனில் வந்து என் கணவர் விருப்பப்பட்டது மாதிரி வந்து கால் நாட்டணும் அடிக்கல் நாட்டணும், எங்கள் 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே தாங்க நம்ம பரமேஸ்வரி அம்மா அவங்க கணவர் வந்து சண்முகம் ஏட்டுக்கு திதி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திதி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கண்ணில் பட்டுறாங்க, அடடா இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா தானே வேலை பார்க்கவங்க, இவங்க அவங்க கணவருக்கு திதி கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க கணவர் ஃபோட்டோ யார் எதுன்னு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அடடா ஏட்டு சண்முகமாச்சே, இவர் துப்பாக்கி முனையில் வந்து குண்டடிப்பட்டு வந்து இறந்தவர் ஆச்சே, எங்கள் பாட்டி சிவகாமி வந்து அவங்க சாவின் ரகசியம் இவருக்கு மட்டுமே வந்து தெரிஞ்சிருந்து கண்டிப்பாக இவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா இவங்களை தேடிட்டு தெரிஞ்சாங்களா, அவங்க நம்ம வீட்டிலே இருந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு, கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து இவங்க கண்ணில் பட்டது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுளே இதை வச்சாது ஒரு நல்ல வழி வந்து எங்கள் 2 குடும்பமும் பிரிஞ்சு கிடக்க குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து வேண்டுறாங்க நம்ம ரேவதி. அதே நேரத்தில் இப்போ வந்து கேட்கனா நம்ம ராஜாட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லுவோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை சந்திச்சு ராஜா கிட்ட போய் சொல்லுறாங்க. இந்த பாரு ராஜா 2 குடும்பமும் ஒன்று சேர ஒரு நல்ல வழி இருக்குது, என்ன ரேவதி என்ன வழி இருக்குது, உங்கள் அம்மா இதுக்கு வந்துட்டாங்களா, கால்நாட்டு விழாவுக்கு வந்துட்டாங்களே, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், இதில் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா அது எப்படி ஏதாவது வழி இருக்குன்னா சொல்லு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் தான் நீ தேடிட்டு இருந்தியே சண்முகம் ஏட்டோட மனைவி பரமேஸ்வரி, அவங்க யாருன்னா நம்ம வீட்டில் வந்து நிற்காங்களே வேலைக்கு வந்து இருக்காங்களே லட்சுமி அம்மா அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லுனா தூக்கி வாரி போடுது நம்ம ராஜாவுக்கு. என்ன சொல்கிற, ஆமாம் நான் கோயிலுக்கு அம்மா எப்படியாவது கால்நாட்டு ஃபங்க்ஷனில் வரணும் அப்படின்னு வந்து வேண்டுதலுக்காக போயிருந்தேன். அதே நேரத்தில் அவங்க கணவருக்கு திதி கொடுக்கறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க, அப்போ நான் பார்த்துட்டேன், என் கண்ணில் சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த அவங்க திதி கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தே அது சண்முகம் ஏட்டுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம். அப்போ இவங்களுக்கு நிச்சயமாக அவங்க கணவர் ஏதாவது ரகசியத்தை சொல்லிட்டு போயிருப்பாரு, நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பரமேஸ்வரி அம்மாட்ட போய் நேரடியாக வந்து நம்ம ராஜா வந்து கேட்க பரமேஸ்வரி அம்மா வந்து அது இந்த குடும்பம் தானா அப்படின்னு வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இப்போ என்கிட்ட இருக்கு, அவர் என் கணவர் என்கிட்ட தந்துட்டு போனது, அதை படித்து பார்த்தாலே உங்கள் அத்தை சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும், அது அவங்க விஷம் குடிச்சுதான் இந்த விஷம் கலந்த சாப்பாட்டு சாப்பிட்டு தான் வந்து இறந்தாங்க, அதுக்கு எல்லாம் காரணம் இந்த முத்துவேல் தான், முத்துவேல் தான் அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு முத்துவேலை வேட்டையாட நிற்கிறாங்கங்க நம்ம சாமுண்டே